வீட்ல எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. இவன என்ன பண்ணலாம்? இவனுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா நம்மகிட்ட அவன் சவால் விடுவான். இவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பரிமாறுறாங்க. பரிமாறிட்டு அந்த காரமா இருக்கிறத மட்டும் அப்படியே முரளிக்கு வைக்கிறாங்க. அவரும் எப்பவும் போல சாப்பிடுறாரு. சாப்பிடும்போது, "ஐய்யய்யோ! என்ன இது இவ்ளோ காரமா இருக்கு? ஓ! எல்லாரும் சேர்ந்து பழி வாங்குறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்படியே சாப்பிடுறாரு. அப்படியே விக்கல் வருது. தண்ணி குடுக்குறாங்க அஞ்சலி. "என்னங்க என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் அப்புறமா சாப்பிடுறேன். எனக்கு வயிறு சரியில்ல." அப்படின்னு சொல்றாரு. அப்படியே எழுந்து அங்கேருந்து போறாரு. அப்படியே சிரிக்கிறாங்க. அபி, அனு, ராகவ் எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. இவனுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அனு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. "இனிமே ஒரு வேள கூட நீ வீட்ல சாப்பிடவே கூடாதுடா. உனக்கு இருக்கு இரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அப்படியே டென்ஷனா முரளி அங்கேருந்து போறாரு. போனோனே யோசிக்கிறாரு. என்ன சாப்பிட விடாம ரொம்ப காரத்த போட்டு எனக்கு மட்டும் தனியா வைக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு இருக்கு இரு. என்ன பண்றேன்னு பாரு. உங்கள விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பயங்கரமா ரொம்ப கோவத்தோட இருக்காரு. சுந்தரி யோசிக்கிறாங்க. ஆமா, எதுக்காக முரளி சாப்பிடாம போனாரு? இதுங்க ஏதாவது பண்ணிடுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே யோசிக்கிறாங்க. உள்ள அபி போறாங்க. ராகவ் 2 பேருமே போறாங்க. போகும்போது அபி பயங்கரமா சிரிக்கிறாங்க. "என்ன இப்படி சிரிக்கிற?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "இல்ல, அனு என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா, நான் காரமா சமைச்சு அந்த முரளிக்கு போட போறான். அவன் இனிமே ஒரு வேள கூட வீட்ல சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அத நினைச்சு தான் நான் சிரிச்சேன். முரளி ஓடுனத நீங்க பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அபி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஆமா, ஏன் என்னாச்சு? அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. ஒண்ணும் இல்ல. நல்லா காரமா மிளகாத்தூள்லாம் போட்டா. அதான் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு அபி சிரிக்கிறாங்க. அனு பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். அப்படிதான் அவனுக்கு பண்ணணும். அந்த அளவுக்கு அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு.